ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் பாருங்கள். இது எங்கேயோ வெளிநாடு கிடையாது, நம்ம ஊர் தான். நம்ம சேலத்தில் இருக்க மேட்டூர் டேமுக்கு எந்த வழியாக தண்ணி வருது அப்படின்றதுக்காக ஒரு பிளேஸ் நாங்கள் போனோம். அங்கே அடிப்பாலாறு அப்படின்னு சொன்னாங்க. அது மேட்டூர் தாண்டி கொளத்தூரும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த பிளேஸ் இருக்குது. பாலாறுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல செக் போஸ்ட்டை தாண்டி ரோட்லேயே வண்டியை நிறுத்திட்டு ஒரு கிலோமீட்டர் அப்படியே மண் ரோடாக இருக்குது. அதிலே நடந்து போனால் உள்ளே இந்த மாதிரி ஒரு சூப்பர் சீனரி இருக்குது. இதில் 2 இடத்துலேருந்து தண்ணி ஜாயின் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாலாறுலேருந்து தண்ணி வருது. இந்த பக்கம் பார்த்தா பாலாறுலேருந்து வருது. அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக வருது பார்த்தீங்களா, அந்த இடம் ஒகேனக்கல்லேருந்து தண்ணி வர பகுதி. இங்கேருந்து தான் தண்ணி, ஒகேனக்கல்லேருந்து வர தண்ணி இங்கேருந்து பண்ணவாடி போய் அங்கேருந்து அப்படியே மேட்டூர் டேமுக்கு போய் சேருது. இப்போ நேற்று மேட்டூர் டேமோட அளவு பார்த்திங்கன்னா 40,000 கன அடி தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி பாருங்கள் போயிட்டுருக்கு. இது அப்படியே 40 அடி கன அடி தண்ணி பண்ணவாடி நோக்கி போயிட்டுருக்கு. பண்ணவாடியிலேருந்து அப்படியே மேட்டூர் டேமுக்கு போயிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நிறையா வர்றதுனால அப்படியே தண்ணி அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் வேகமாக. இது 2 இடம் தண்ணி ஜாயின் பண்ணுற இடமா இருக்குது. நாங்கள் பாருங்கள் அந்த தண்ணி டச் பண்ணுற வரைக்குமே போனோம். இன்னும் நாளைக்கு தண்ணி இன்னும் அதிகம் வர வர இன்னும் மேலே வந்துடும் தண்ணி. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரிலாம் நிறைய இயற்கை அழகுலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு இல்லை. இது பாருங்கள், மேட்டூர் டேமுக்கு இப்படி தான் தண்ணி வர வழி. இது ரேர் பிளேஸ் தான். இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்கள் தண்ணி எங்கே டச் பண்ணுது. இன்னும் தண்ணி அதிகரிக்க இன்னும் மேலே வர ஆரம்பிச்சிரும். இவ்வளோ அழகாக இருந்தது. அதுலேயே வேறு மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே அந்த தண்ணி கூடவே போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள காணோம். இவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் 1 லட்சம் கன அடி 2 லட்சம் கன அடிலாம் வரும்போது நம்ம நின்றுட்டுருக்க பிளேஸில் இருந்தே கூட பார்க்க முடியாது. மேலே வந்துடும் தண்ணி, ரோடுக்கே வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும், 2 இடத்துலேருந்து அந்த இடத்துல ஜாயின் ஆகுறது. இந்த பக்கம் சின்னதாக வர்றது பாலாறு, அந்த பக்கம் பெருசாக வர்றது ஒகேனக்கல்லேருந்து வந்துட்டுருக்கு. எவ்வளோ சூப்பரான பிளேஸாக இருக்குல்ல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.